ஏய் லேக்கா, இன்னும் கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்க? கீழே கேப் வந்துருச்சு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? டேய் இவ்ளோ துணி இருக்கு, ஆனா எல்லாருமே போட்டது மாதிரியே இருக்குடா, எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல. ஐயோ போச்சு, என்னோட இஎம்ஐ பவுன்ஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இனிமேல் என்னால ஷாப்பிங்கே பண்ண முடியாதா? அப்போ நான் வாங்கி வச்சிருந்த ஸ்னீக்கர்ஸ் தூக்கிட்டு போயிருவாங்களா? டிராமா குயின், ஒன்றரை இருந்தெல்லாம் ஸ்னீக்கர்ஸ்லாம் யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. உன் அக்கௌண்ட்டில் போதுமான அளவு பேமெண்ட் இல்லாதனால தான் இஎம்ஐ பவுன்ஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு இஎம்ஐ பவுன்ஸ் ஆனால் கூட உன் கிரெடிட் ஸ்கோரை பாதிக்கும். டேய் என்னடா சொல்ற? ஆமாம், உனக்கு ஃபியூச்சரில் அப்புறம் லோன் கிடைக்காம கூட போக வாய்ப்பு உண்டு. அப்போ இதுக்கு எதுவும் சொல்யூஷன் இல்லையா? இது ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு 3 கோல்டன் ரூல்ஸ் இருக்குது, அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட இஎம்ஐக்கு ஆட்டோ டெபிட் என்ஹான்ஸ் செட் பண்ணி வச்சுருங்க. அதனால் உங்களோட பேமெண்ட் கரெக்ட் டைமுக்கு அதுவாகவே டிடக்ட் ஆயிரும். டியூ டேட்டுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு இஎம்ஐ அமௌண்ட்டாச்சும் இருக்காதுன்னு செக் பண்ணிக்கும். இஎம்ஐ டியூ டேட்டுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடியே உங்கள் அக்கௌண்ட்டில் ரிமைண்டர் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் செக் பண்ண வசதியாக இருக்கும். அப்பா, இனிமே ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு கூட ரிமைண்டர் தேவையில்லடா. ஆனால் இந்த இஎம்ஐக்கு ரொம்பவுமே முக்கியம். அவ்வளோதாங்க. இனிமேல் உங்களோட இஎம்ஐ கரெக்ட் டைமுக்கு பே பண்ணுங்கள், பவுன்ஸ் சார்ஜை அவாய்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் கிரெடிட் ஸ்கோரை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். இனிமேல் எதுக்கும் பயப்பட வேண்டாம். இப்போ நாங்களும் ரிமைண்டர் பண்ணி வச்சிட்டோம், நீங்களும் ரிமைண்டர் பண்ணி வச்சுக்கோங்க. டேய் கேப் கீழ நிக்குதுடா. ஆமாம்.